கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த அருமையான ஒரு வாக்கு தத்தம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். இப்போ கர்த்தருக்கு பயந்து, அவருடைய நாமத்திற்கு பயந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல நீதியின் சூரியன் உதிக்குமா? நீதியின் சூரியன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து தான். அவர் நீதியின் சூரியனாக நம்மேல் வந்து உதிப்பார். அப்ப என்ன நடக்கும்னா, அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சில அதிகாரிகள், சில உயர் பதவியில இருப்பவர்கள், அவர்கள் சில தலைவர்களுடைய பெயரை கேட்டாலே கூட அவர்களுக்குரிய கனத்தையும் மரியாதையும் செலுத்துவார்கள் அல்லவா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் நல்லவராகவே இருக்கின்றார். இப்போ அவருடைய பெயரை நினைத்தாலே நமக்குள்ள ஒரு மரியாதையும் ஒரு கனமும் உருவாக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அது ஆரோக்கியம் இருக்கும் என்று எழுதியிருக்கின்றது. கர்த்தருடைய நாமத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படும் பொழுது அவருடைய செட்டைகளின் நிழலிலிருந்து அப்படியே நீதியின் கிரணங்கள் அவருடைய செட்டைகளிலிருந்து அப்படியே நம்ம மேல இறங்கி வருகின்றது. நீதியின் சூரியன் உதிக்கும் என்றான். நம்முடைய காரியங்கள்ல எந்த பகுதியிலெல்லாம் நம் நீதி இல்லாத படிக்கு, இல்லையா நியாயம் இல்லாத படிக்கு மற்றவர்கள் நம்மை நடத்துகிறார்களோ, நீதி நியாயம் நம்முடையது வெளிப்படாமல் இருக்கின்றதோ, ஆனால் நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது நிச்சயமாக அவர் நீதியின் சூரியனாக நம்மே உதிப்பார். நம்முடைய நியாயத்தையும் நம்முடைய நீதியையும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருப்பார். அதனோடு கூட அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நமக்கு என்ன கிடைக்கின்றதா? ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், சௌக்கியம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கின்றது. அதற்குள்ள நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல, அவருடைய நாமத்திற்கு பயப்பட பயப்பட, அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த நமக்குள் ஒரு சௌக்கியம், நமக்கு பாதுகாப்பு மற்றும் நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் வெளிப்படுகின்றது. அப்பொழுது ஆரோக்கியம் பெருகுகின்றது. கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள ஆரோக்கியம், ஆனால் வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் நம்ம இருக்கும் இடத்திலும் சரி, நம் வெளியே எங்கு சென்றாலும் சரி, நமக்கு தேவையான சகல கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் சௌக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகின்றார் என்று அர்த்தம். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நம்முடைய நாமத்திற்கு செலுத்துவோம். அவருடைய நாமத்திற்கு நாம் பயந்து இருக்கும் பொழுதுதான் நம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்றும் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அவருடைய நாமத்தை நாம பயபக்தியோடு போற்றி பாடி உயர்த்தி நம்ம மகிழும் பொழுது அதிலே கர்த்தர் கனப்படுகின்றார், கர்த்தர் மகிமை அடைகின்றார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட அருமையான வாக்கு தத்துவத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக ஆரோக்கியம் உண்டு. விசேஷமாக இந்த மாதத்துல நம்ம 1 முதல் 21ஆம் தேதி வரைக்கும் ஸ்தோத்திர பண்டிகையாக அனுசரித்து வருகின்றோம். இந்த ஸ்தோத்திர பண்டிகையில நீங்களும் இணைந்து எங்களோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நீங்கள் பண்டிகையை கொண்டாடி வர்றீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி வர்றீங்க. அதுதான் பண்டிகை. கர்த்தருக்கு ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளை ஏராளமாய் செலுத்தி பாடல்களை பாடி நீங்கள் கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வார்த்தையின்படி
கர்த்தாவே, நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் உம்முடைய நாமத்திற்கு பயப்படுகிறவர்கள் மேல ஆண்டவரே உம்முடைய கரணங்கள் ஆண்டவர் அப்படியே இறங்கி வருவதாக. ஆண்டவர், அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஆண்டவரே காரியங்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் வந்து சேருவதாக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.